பேனரால மறைக்கப்பட்ட ஜன்னல், டைல்ஸ் போடப்படாத தரை, கனெக்ஷன் கொடுக்கப்படாத சுவிட்ச் பாக்ஸ், கார்பெட் போட்டு மறைக்கப்பட்ட படிக்கட்டு. இனிமே திறக்க போற கட்டடம் இல்ல, முதல்வரால ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்ட மயிலாடுதுறை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தோட நிலைமை தான் இது. ஜூலை 5, 2022 அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 708 சுகாதார மையங்கள் திறக்கப்படும்னு அறிவிப்பு வெளியிட்டாரு ஸ்டாலின். மதுரை எய்ம்ஸுக்கு செங்கல்ல காட்டி ஓட்டு வாங்கினீங்களே, இப்போ 708 சுகாதார மையங்கள் என்னாச்சுன்னு மக்கள் கேட்டுற போறாங்கன்னு பயந்து 3/7/2025 அன்னைக்கு திறக்கிறதுக்கு தேதி கொடுத்துட்டாரு. ஆனா மயிலாடுதுறை மருத்துவமனை கட்டணம் இன்னும் கட்டி முடிக்கப்படல. காணொலி வாயிலா தானே திறக்க போறாரு, கண்ணுக்கு தெரியவா போகுதுன்னு ஆளும் திமுக லோக்கல் கைகள் சொல்ல அதையும் இதுக்குள்ளேயே தள்ளிவிட்டாங்க. சொன்னதை செஞ்சிட்டோம்னு சென்னையில இருந்தபடி போட்ட விளம்பரம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு முதல்வர். 60 கோடி ரூபாய் செலவுல 50 நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு. மயிலாடுதுறை மருத்துவமனையோட நிலைமையே இப்படின்னா மிச்சம் 49 மருத்துவமனைகளோட நிலை என்னவா இருக்கும்? கட்டி முடிக்கப்படாத கட்டடத்துக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு பொறுப்பு. அதையும் வாங்கி தரதுக்கு சொன்னதுக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பொறுப்பு. பொறுப்பற்ற அமைச்சர்களுக்கு பொறுப்பு கொடுத்து திறக்கிற கட்டடம் என்ன நிலைமையில இருக்குன்னே தெரியாம திறந்து வச்சது ஸ்டாலினோட பெரிய தப்பு.